சித்திகீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், ஹுஃபாதுகள், தாயிகள், ஹாஜிகள், உம்மாறுகள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, ஷாபான் பிறை 1 என்று நினைக்கின்றேன் ஃபத்வாவின்படி. ஏனென்றால் நான் பிறையை பார்க்கவில்லை. குறிப்பாக சென்னையில பிறை தெரிஞ்ச மாதிரி செய்தி இல்லை, வேறு பகுதியில பார்த்திருக்காங்கன்னு செய்தி வந்திருக்குது. எப்படி என்றாலும் ரமலான் மாதத்திற்கு சரியாக 29 அல்லது 28 நாள் இருக்கின்றன. ரமலான் என்றாலே நமக்கெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு மாதமும் பெருநாளாகவே இருக்கும். யாருக்கு என்று சொன்னால் நோன்பு வைப்பவர்களுக்கு. தராவி முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போதே மணி 11 ஆயிரும். அப்படிதானே? என்னங்க, 8 ரக்காத் தராவி இருக்குல்ல, அவங்கள பத்தி பேசக்கூடாது. அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் 20 ரக்காத் தராவிங்க. எல்லாமே ஃபேஷன் ஆயிடுச்சு இல்ல. ஒருத்தர் கேட்கிறாரு, அஹ்ல சுன்னத்தா இல்லையா நீங்கன்னு. என்ன பதில் சொல்றது? அஹ்ல சுன்னத்தா இல்லையான்னு அவர் கேட்கிறாரு. பின்னாடி தொழுறதுக்கு நிக்கிறாரு. நான் தொழுவைக்க நிக்கிறேன். தொழுத பிறகு கேட்டாலும் பரவாயில்ல, ஆமான்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்லைன்னா போயிடுவாரு உங்களுக்கு. ஜமாத் விட்ட பாவம் யாருக்கு வரும்? சரி, இந்த மாதிரி ஃபத்வாலாம் நீங்க தான் பதில் சொல்லணும். 20 ரக்காத் தராவி எங்கெல்லாம் நடக்குதோ அங்க 10:30 மணி கிட்ட முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு படுக்கிறது, 11, 11:30. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெண்களுடைய குர்பானி பாத்தீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், மேராஜ் இரவுல கூட சொன்னேன். இன்னைக்கு பூரா நீங்க முடிவு எடுத்து, நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்து, ஆண்கள் எல்லாம் வீட்டுல தொழுதுகிட்டோம், பெண்கள் பள்ளியில தொழுவட்டும், ஒரு இமாமுக்கு பின்னாடி ஒரு பர்தா கட்டி, அந்த மாதிரி பள்ளிலாம் இருக்குங்க. கூடுமா கூடாதா? கூடுங்க. ஓ, கூடுமே கூடாதான் முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரு பள்ளி, அந்த இமாம் ஆணுக்கு தனி வழி, அவருக்கு பின்னாடி ஒரு 2, 3 பேர் ஆண்கள் தொழுவாங்க, சவுண்டு மட்டும் கேட்பாங்க. கூடுமா கூடாதா? ஃபத்வா சொல்லுங்க, நல்லா தைரியமா சொல்லுங்க. அப்படி வச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? ஜொஹர் நம்முடைய பள்ளி நிரம்பிடும். ஜொஹர்ல பெண்களால எங்க எல்லாம் ஜும்மாவுக்கு பெண்களுக்கு தனி இடவசதி இருக்குதோ நீங்க போய் கேட்டு பாருங்க, நான் போய் சொல்லல. நம்ம ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி அதாவது நம்ம இது ஒரு இனமாவே கருத முடியலங்க. ஒருவேளை அவங்க ஜிஹாத் செய்வாங்களே நான் தெரியல, கியாமத்துக்கு நெருக்கத்துல அப்படிதானே இருக்காங்க. ஒரு கணவன் மனைவி ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனா, நான் இதை கூட ஒண்ணு மாத்தி கூட சொல்றேன், ஒரு கணவன் மனைவி அல்லாவுடைய பாதையில தாவத்து தப்லீக்ல போனா, எனக்கு வந்த கார்புதாரி ஒண்ணு சொல்றேன், அந்த ஆணை விட அந்த பெண்ணுடைய வேலைகள் அதிகமா இருந்துச்சு. இது சொல்றதே யாரு? கணவர் சொல்றாரு. வேற हमारा घर में अच्छा काम करे हजरत. அதுக்காக வெளியே சுத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய தவாஃப் செஞ்சிருக்காங்க அவங்க. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போய் அதிகமான தவாஃப் யாரு? கணவரை விட பெண், மனைவி. சரி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே,
ஒரு விஷயம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா உடல் ரீதியான நோய். அது எல்லாருக்கும் தெரியும். சுகர்ல ஆரம்பிச்சு ஹார்ட் அட்டாக்ல வரைக்கும் சின்ன சின்ன பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது தெரியுமா? அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்குது. நம்ம இந்த மூடி வச்சு ஒரு இந்த சாப்பிடுறோமே, ஏன்னா அது காத்து மட்டும் உள்ள இருக்கும், பொருள் கம்மியா தான் இருக்கும். ஸ்நாக்ஸா, லோக்கல் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்டுலாம். அதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த வியாபாரிகள்லாம் நம்ம சாதாரண நல்ல வியாபாரிங்க, நம்ம ஆளுங்க தான் நிறைய பேர். இந்த வியாபாரம் யாரு பண்ணுவா? லோக்கல் ஸ்நாக்ஸ் விற்கிறவங்க நம்ம தானே பண்ணுவோம். நல்ல வியாபாரிங்க. விற்கிறான் பிராண்டட், காத்து மட்டும் உள்ள அடிச்சிருக்கோம். பிளாஸ்டிக் திறந்தா காத்து தான் போகும் ஃபர்ஸ்ட், அதுல ஒண்ணுமே இருக்காது. அதை சாப்பிட்டனால நிறைய பசங்கள் அதுல அடிக்ட் ஆயிருக்காங்க தெரியுமா? அத இந்த கவரை பார்த்து வாங்குவாங்க, இதுதான் வேணும்னு கேட்பாங்க. என்ன பேருன்னு தெரியாது, சில பேர் பேரும் கத்துக்குவான். இப்போ ஃபார்வேர்டா இருக்கானுங்கல்ல, அதுலதான் ஹார்ட் அட்டாக். 3 வயசு குழந்தை இறந்துருக்குது ஹார்ட் அட்டாக்ல, எல்கேஜி படிக்கிற குழந்தை. ஓ, வாட்ஸ்அப்லாம் பார்க்க மாட்டீங்களோ? நல்லவங்கள ஆயிட்டீங்களோ? சரி சரி, பார்ப்போம். எங்களுடைய வாட்ஸ்அப்பே வேற, அப்படிதானே? சரி சரி. ஒன்னு நோய், நோய்க்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு இருக்கிறது, நோயினே தெரியாது, மனநோய். மனநோய் எப்படின்னா, நார்மலா இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், அல்லது எதுக்கு எடுத்தாலும் கோபம், இல்ல எதுக்கு எடுத்தாலும் என்னங்க நேத்து வரலையே, அப்படியா? என்னங்க நேத்து தரேன்னு சொன்னீங்களே, அப்படியா? முத்தி போச்சுன்னு அர்த்தம். பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் அப்படி இருப்போம். ஆஜியார் நேத்து தானே சொன்னீங்க சந்தாவுக்கு, அப்படியா? எதுக்கு எடுத்தாலும் அப்படியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஜியார் நீங்க இறந்துட்டீங்க, அப்படியா? ஆஜியார் உங்களுடைய ஜனாத 4 மணிக்கு, அப்படியா? கஃபன் எப்போ வைக்கலாம்? 4:30க்கு, அப்படியா? இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க ஏதாவது. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பான். நிறைய பேருக்கு இப்படிதான் அலையிறான். ஏன் தெரியுமா? வீட்டுல வளர்க்கறது பெண் பிள்ளைகளை மட்டும்தான். பாத்திருக்கீங்களா? தங்கச்சி யாராவது இருக்காங்களா? அக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு இருக்காங்களா? இருக்காங்க. அக்காவா? தங்கச்சி. உண்மையிலேயே தங்கச்சி நல்லா பார்த்துங்க. நானே சொல்றேன் இல்ல, இப்படிதான் அத்தா அம்மா வளர்ப்பாங்க. தங்கச்சிடா, வாழ்க்கை முழுக்க, வாழ்க்கை முழுக்க தங்கச்சி அப்படிதான் இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. இப்படி சொல்லி சொல்லி நீ தாண்டா அதை பாத்துக்கணும், நீதாப்பா அப்படி பாத்துக்கணும் சொல்லி சொல்லி வளர்த்து இவன் என்ன ஆயிடுவான்னா, 21 வயசுல, இப்ப அரசாங்க வயசு, கிறுக்கு வயசு விடுங்க, முன்னெல்லாம் 18 16 நிக்கா பண்ணிடுவாங்க நம்முடைய தங்கச்சிகளுக்கு, அப்படிதானே? நம்ம 25 தாண்டி போவோம். ஆனா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. ஒரே தங்கச்சி கூட பிறந்தது, 4 அண்ணனுங்க, 4 பேருக்கு சொல்லி 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 வளர்த்து நம்மளை எப்படி வளர்ப்பாங்கன்னா, இந்த நாகூர் தர்கா பார்த்துருக்கீங்களா? பாக்காட்டியும் ஒரு ஊர் தெரியல, அங்க சில ஆடுங்க இருக்கும். ஆடு ஆடு ஷாத்து, அதுக்கு பேரால விட்டுருவாங்க. அது விடுறது கூடுமா கூடாதா தனி டாபிக்ல அப்புறம் பேசிக்கலாம், இப்ப டைம் இல்லை அதுக்கு. விட்டுருவாங்க. அதை எவனும் தொடவும் மாட்டான், எவனும் அறுக்கவும் மாட்டான். எல்லா பக்ரீத்துக்கும் மிஸ் ஆவான். பக்ரீத் அன்னைக்கு கசைகிட்டே போய் என்ன மாமா சௌக்கியமான்னு கேட்கும் அந்த ஆடு. அந்த மாதிரி ஆடு நேர்ந்து விட்டுருவாங்க. நேர்ந்து விட்ட மாதிரியே ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்கறது. இப்ப அவன் என்ன ஆயிருப்பான்? அதுல 30 வயசு ஆயிடுச்சு, என் தங்கச்சிகளுக்கெல்லாம் நிக்காயி அந்த பசங்கெல்லாம் என்ன பார்த்து நானான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது, தாதான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்கன்பாங்க. அப்ப என்ன மனநோய். இப்ப இவருக்கு 30 வயசு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாப்பிள்ளைக்கு என்ன வயசு? 30 வயசு. இவங்க பாக்குறது எப்படி தெரியுமா? பொண்ணை பாக்குறது 21 வயசு முடிஞ்சா போதுமா, அதானே கேக்குறான் அவன். எவ்வளவு டிஃபரெண்ட், எவ்வளவு வித்தியாசம்? 9 வயசு வித்தியாசம். 31 வச்சுங்க, இவருக்கு 10 வயசு வித்தியாசம். அதுவும் பார்க்கும் போது யாரும் பார்க்காத பெண்ணாக இருக்க வேண்டும்
அவ்வளவு அழகாக இருக்க வேண்டும், பௌர்ணமி நிலவை போன்று இருக்க வேண்டும், ஷாஜஹானுக்கு மும்தாஜை போன்று இருக்க வேண்டும். கவிதை வேற இந்த மாப்பிள்ள. கடைசியில என்ன ஆகும்? அம்மா வயசானவங்க தானே, அந்த அம்மா இங்க அங்க புடிச்சு முடிச்சிருவாங்க. முடிச்ச பிறகு ஒரு சந்தேகம், அவன்கிட்ட பேசினா சந்தேகம், இவன்கிட்ட பேசினா சந்தேகம், அங்க பேசினா சந்தேகம், அச்சைக்கான்னு கேட்டா சந்தேகம், போனை பாட்டு நோன்றது. என்ன ஆகும்? இன்னைக்கு நிறைய பேர், இது உதாரணமா சொல்லுங்க, இது உதாரணமா சொன்னேன், மனநோயில சிக்கி போய் இஷா தொழுறோமோ மகரிப் தொழுறோமா தெரியாது, முதல் ரக்காத்தா ரெண்டாவது ரக்காத்தா தெரியாது, ரக்காத்திலே இருப்போம். வீட்டுல போன் வந்துருக்குமா யாருதாவது? ஏன் போன் எடுக்கல? இப்ப என் போனை இவர் யோசிக்கிறாரு. நான் சொன்னது இது வந்து உதாரணமாகத்தான். வெவ்வேறு உதாரணங்களும் இதுக்கு இருக்குது. நான் அப்படியே சொல்லிட்டே போனாலும் தலைப்புக்கு போக முடியாது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, மனநோய் வரவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, மனநோய் வரவே கூடாது. ஒரு சஹாபி பெரும்பாலும் பள்ளியிலேயே இருப்பாராம். நபி அவருடைய பார்வை பாருங்க, அவர் ஏன் பள்ளியிலே இருக்காரு? போய் அழைச்சிட்டு வாங்கன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. யாரும் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய கடன் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்குது, அதனாலதான் பள்ளியை விட்டு போறது பிடிக்கவே இல்லைன்னு சொன்னாங்கண்ணா. துவா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வஸூஇல் கிப்ர். நிறைய வார்த்தைகள் உள்ள துவா இருக்கும். நமக்கு தான் துவா மேல நம்பிக்கை இல்லையே, அப்போ எப்படி தவாவா மாறும் துவா? ஓ, தவானா புரியாதோ, மருந்தா எப்படிங்க மாறும்? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தா ஜொஹருக்கு இந்த கூட்டம் இருந்திருக்குல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ரமலான்ல மட்டும் நம்ம உள்ள இருக்கோம் பள்ளிக்குள்ள, ஏன்னா ஷைத்தான் கைது செய்யப்படுறான், உண்மைதான். அப்போ ஷைத்தானை ஜெயிக்க விடாதீங்க, தயவு செய்து ஜெயிக்க விடாதீங்க. ஒரு சஹாபி நோயுற்று இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க. அந்த சஹாபியை பார்க்க போகும் பொழுது போய் பார்க்கறாங்க, கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டாரு, நல்லா இருந்தவர். இது நோய் இல்லைன்னு நாங்க ரசூலுல்லாஹ். அது நோய் இல்லை. அப்ப என்ன பேயா? இங்க ரெண்டு ஆப்ஷன் தான், ஒண்ணு நோய் இல்லாட்டி பேய். பேய ஓட்டுறவன் யாரு? என்ன மாதிரி ஆளு. எனக்கு ஓட்டவே தெரியாதுங்க. எனக்கு பிடிச்ச பேய என்னால ஓட்ட முடியல. எனக்கு பிடிச்ச பேய் இருக்கு, எனக்கும் பேய் பிடிச்சிருக்கு தெரியுமா? தவறு நினைச்சுனா ஷார்ட் டெம்பர் ஏறிடும். இதான் எனக்கு பேய் பிடிச்சிருக்குது. நான் ஏதாவது என் பசங்களா இருக்கட்டும், எனக்கு கீழே உள்ள தவறு செஞ்சா விட மாட்டேன், அதுக்காக அடிக்கலாம் மாட்டேன். ரொம்ப ஷார்ட் டெம்பர்னு வச்சுங்களேன். இதான் எனக்கு பிடிச்ச பேய். நம்மால் நோய் பார்ப்பான், இல்லாட்டி பேய்க்கு பார்ப்பான். கடைசியில யார் ஜெயிச்சிருவா? இந்த பக்கம் மருத்துவம் வாழ்வான், இந்த பக்கம் தவறான ஆமில்கள், தப்பு நல்லவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. சரி, அப்படி அந்த மாதிரி ஆயிருக்காரு அந்த சஹாபி. ரசூல்லா கேட்டாங்க, என்னங்க பண்ணீங்க? ரசூல்லா புரிஞ்சு போச்சு, ரசூல்லா தெரிஞ்சு போச்சு, இது நோய் இல்ல, என்ன பண்ணீங்க? நம்ம ஆர்வ கோளாறுல கேட்போம்ல, சில பேர் பாருங்க முட்டி முட்டி அழுவான், வீட்டுல தனியா அழுவுனா அழுவ மாட்டான். அப்ப நான் என்ன சொல்றது அவனை பார்த்து? டுபாகுரு தானே, டுபாகுரு ஹோட்டல் மாதிரி டுபாகுரு தானே. அல்லா கிட்ட அழுவணும்னா பள்ளியில அழுவணும்னு அவசியம் இல்லைங்க. ஒருத்தர் வந்தாரு ரசூல்லாட்ட, தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு வந்து துவா செய்யுங்க, துவா ஓதுங்கன்னாரு ரசூல்லாட்ட. ரசூல்லா பேசிட்டே இருக்கும்போது ஓதிட்டாங்க. அவர் கேட்டார், துவா ஓதுறியா ரசூலுல்லாஹ்? நான் ஓதிட்டேன்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஓதிட்டேன்றாங்க. அவர், நான் பார்க்கவே இல்லையே நீங்க ஓதுனது. இவர் பார்க்கலையா? இவர் துவானா என்ன நினைச்சிட்டாரு தெரியுமா? நம்ம எல்லாம் ஓதுறோம்ல, இந்த வேலை இங்க இது இஸ்லாம் கிடையாது. இது மாயாஜாயா. என்னது மாயாஜாலம்? இல்லைங்க, மாயாஜாலமா? எதுவும் சொல்ல முடியல பாத்தீங்களா? தொடப்பத்தை எடுத்து அடிக்கிறது, அந்த மயில் இறக புடிச்சு சாத்துறது. வருவியா, நீ வராதே நம்ம சொல்லணும் அவனை பார்த்து. புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ் பேசுற பேச்சிலே ஓதிட்டாங்க, கல்பால ஓதி இருக்காங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக ஏதோ ஓதி விட்டாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்குன்னு, துவானா என்னன்னு. துவானா என்னங்க? ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா, அதாங்க துவா. அதை விட பெரிய துவா இருக்கா? ஒருத்தர் கெடுக்குன்னு நினைக்கிறோமே வாயால, நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப அந்த சஹாபி கிட்ட வாங்க,
என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் எனக்கு ஆர்வ கோளாறு, எப்படி ஒரு சில்லா போயிட்டு வந்துட்டு இல்ல என்ன மாதிரி ஒரு ஆலிமாயிட்டு, ரெண்டும் சொல்லிடுறேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆர்வ கோளாறுலாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டே சில்லா முடிச்சவன பாத்தீங்கன்னா ஒரே தஹஜுது இஷ்ராக் அதெல்லாம், அடுத்த நாள் அது பள்ளியிலே காணா. இந்த ஜோஷும் வேணாம். இதே மாதிரி ஆலிமுக்கும் என்ன மாதிரி ஆளும் எப்ப பார்த்தாலும் ஃபாரிக் ஆயிட்டு மொஹல்லாவுக்கு வந்துட்டு ஹாஃபிஸ் மௌலானா, எப்ப பார்த்தாலும் பள்ளியில 2 நாள் கழிச்சு ஆளே காணா. அப்படி வேணாம். எது செய்தாலும் நிதானமாக நிரந்தரமாக ஃபராயிஸ்களை சுன்னத்துகளை பேணி செய்யணும். புரியுதுங்களா? சரி, இப்போ கேட்டாங்க என்னங்க பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டேன். என்னன்னு, எனக்கு என்னென்ன வேதனை தர இருக்கிறியோ ஆசிரத்துல, ஜோஷ் பாருங்க, அதெல்லாம் இந்த உலகத்திலேயே கொடுத்துரு. எப்படி இப்படியாங்க கேட்கறது? அல்லாஹ் சோதிச்சுதானே பார்ப்பான். அல்லாஹ் அசாபு தருவானா இல்லையான்னு தெரியாது. இவர் கேட்ட துவா, அல்லாஹ் என் ஆகிரத்துல கபர்ல என்னென்ன வேதனை தரலான்னு இருக்கியோ அட்வான்ஸ் புக்கிங்க இப்பவே கொடுத்துரு. நான் இறந்த பிறகு ராஹத்தா இருக்கணும். கோழி குஞ்சு ஆயிட்டாரு, மடங்கி போய் கோழி குஞ்சு ஆயிட்டாரு, அந்த மாதிரி சுருங்கிட்டாரு. ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி கேட்க சொல்லல. எப்படி கேட்க சொன்னா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா. இது அழகான துவாங்க. இத ஓதுன சில பேர் நினைக்கிறாங்க, இன்னுமா இது ஓதிட்டு இருக்க? நான் கேட்கிறேன், இதை விட நல்ல துவா நிறைய துவா இருக்குது, இல்லைன்னு சொல்ல, மாட்டுக்கிறதுலாம் கிடையாது. உலகத்திலையும் நல்லா வையா அல்லா, ஆகிரத்திலையும் நல்லா வையா அல்லா, வக்கீனா அதா பண்ணார், நரக நெருப்புல என்னை காப்பாத்தியா அல்லா. எவ்வளவு இது ஆயத்து, இததான் ஓத சொன்னாங்க. அப்படி எல்லாம் நல்லடியார்களே, பெரியோர்களே, மனநோய் இருக்கு பாத்தீங்களா? நார்மல் தான் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்த்தா அதை போக்கணும்னா நமக்கு குர்ஆனுடைய ஆயத்துக்கள், குர்ஆனுடைய வரலாறுகள், நபிமார்களுடைய சரித்திரங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. சொல்லிக்கிட்டே போகலாம். 2 சஹாபி வந்தாங்க. 2 சஹாபி சொன்னாங்க, 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன வழக்கு. என்னன்னா, இந்த இடம் எந்து ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றார் இது எந்துன்றாரு. 2 பேரும் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். வாத பிரதிவாதத்தை நபி அவர்கள் கேட்கிறாங்க. கேட்டுட்டு தீர்ப்பளிச்சுட்டாங்க. இவருடையதுன்னு தீர்ப்பளிச்சுட்டாங்க. எவருடையது இல்லையோ அவர் கையேந்தி ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி சொல்றாரு. அவரு, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், எனக்கு எதிரா நீங்க தீர்ப்பளிச்சுட்டீங்கன்றாரு. சொல்லிட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க, இங்க வாங்க. அவர் அலையுங்க, வாங்க. என்ன சொன்னீங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொன்னீங்க. 2 பேரும் வாதத்தை முன் வச்சீங்க. உங்களுடையது உண்மையாக இருந்திருந்தால் நீங்களும் சரியாக முன் வைத்திருக்கணுமா இல்லையா? முன் வைக்காதது தவறு யாருது? சொல்லுங்க. எந்துதான் இது பொருள்னா, இந்த பேனா நான் முன் வச்சிருக்கணுமா இல்லையா? எந்துதான்னு நீ அப்படியா? அந்த கதை எப்படி? ஆஜர் எதிர்த்தாரு, அப்படியா? நீங்க தாங்க, அப்படியா? அந்த கதை ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்தா இப்ப சொன்னாரு, நீங்க முன்வைக்காது உங்க மேல தவறு. ஒருவேளை அவர் பாதகமா தீர்ப்பு நான் அவருக்கு கொடுத்து அவர் அதற்கு உரியவர் இல்லை என்று சொன்னால், அவருக்கு கொடுத்தது இன்னமா அக்தஉ, அவருக்கு நான் அந்த இடத்தை கொடுத்திருக்கின்றனே, மின்ஹு கித்அம் மினன்னார், நரக துண்டு தான் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அல்லாஹ்ட்ட அவர் பதில் சொல்வாருன்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனநோயா உட்கார்ந்துடக்கூடாது. சொப்பி அல்லா தேக்கலேகா, சொப்பி அல்லா கரலேகா, சொப்பியா. சரி, அப்ப எதுக்கு ஐடில உட்காந்துருக்க? எதுக்கு லேப்டாப்ல உட்காந்து கையாட்டிட்டு இருக்க? ஓ, கையாட்டிட்டு இருக்கேன்னா விரல் ஆட்டிட்டு உட்காந்துருக்க. செய்ய வேண்டியது செய்யணுங்க, உழைக்க வேண்டியது உழைக்கணும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட, மண்ணை தொட்டாலும் பொண்ணாகுது. அவங்க சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறம் செய்யறோமா? கொடுத்துட்டே இருங்கன்னாங்க. நம்ம கொடுக்கறது என்ன? தொல்லை, கஷ்டம், மத்தவங்க கேட்காத கொடுக்குறோம்.
கேட்க வேண்டியது கொடுக்கறது இல்லை. 3000 குடும்பங்கள் வாழ்ந்தன. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மூலமாக 3000 குடும்பங்கள் வாழ்ந்தன என்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அபு சல்மா, உம்மே சல்மா, 2 பேரும் கணவன் மனைவி. அபு சல்மா, உம்மே சல்மா 2 பேரும் யாருங்க? கணவன் மனைவி. அந்த அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்தவங்க. கணவன் மனைவி அந்த அளவுக்கு நெருக்கமா வாழ்ந்தவங்க. சொல்லும் போது ஞாபகம் வந்துருச்சு, 2 சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. 4 நிமிஷம் கூட இல்ல. நான் எத்தனை சம்பவத்தை சொல்றது சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாராம், எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் எனக்கும் கணவனுக்கும் ஒரே சண்டையா போயிட்டு இருக்குது, உங்க வீட்டை சத்தமே காணாமே, அமைதியா வாழ்றீங்களே, வாழ்ந்தா உங்களை மாதிரிதான் வாழணும்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாரா, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, நிக்கா ஆன முதல்லயே நாங்க 2 பேரும் உடன்பாடு பண்ணிக்கிட்டோம். என்னன்னு, உங்களால பிரச்சனை வந்தா நீங்க மேல போய் படுத்துக்கணும், என்னால பிரச்சனை வந்தா நான் மேல் ரூம்ல போய் படுத்துருவேன், நீங்க கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டேவே பிரச்சனை. அன்னைக்கு மேல ஏறினவன் தான் 12 வருஷம் நான் மட்டும் மேல இருக்கேன். அப்போ அந்த அம்மா கீழே தான் இருக்கு. அப்புறம் எப்படி ஒரு குழந்தை? அது முதல் நாளுடைய விபத்துங்க, ஏங்காத அப்படின்ற மாதிரி. நீ நிறைய வீட்டுல மனைவிக்கு தனி பெட்ரூம் இருக்கும், கணவருக்கு தனி பெட்ரூம் இருக்கும். பாத்திருக்கீங்களா இல்லையா? பார்க்கலன்னா வாங்க, நிறைய நண்பர்கள் எனக்கு அப்படி இருக்காங்க, அலுவலகங்களாம். இந்த பெட்ரூம்க்கு மனைவி மட்டும் வந்தது இல்ல இருக்குன்னு பாரு, கணவர். சரி, அந்த மாதிரி வாழ்க்கைலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தீன் இல்லாதனால சொல்றேன். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 40 வருடங்களாக கணவன் மனைவி சண்டை போட்டதே இல்லையா. அஹ்மத் பின் ஹம்பலும் அவருடைய மனைவியும். ஏன்னு கேட்டாங்க, எனக்கு கோவம் வந்தா அவங்க சாந்தமாயிருவாங்க, அவங்க கோவம் வந்தா நான் சாந்தமாயிருவேன். ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் சண்டை போட்டிருக்காங்க, தெரியுமா தெரியாதா? சண்டைனா அது கிடையாது. ஒரு தடவை ரொம்ப வைத்த வலின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கவலைப்படாதீங்க, நீங்க இறந்துட்டீங்கன்னா ஒருவேளை நானே தஃபன் பண்ணி நானே தொழு வைக்கிறேன். நோய் மிகைத்து நீங்கள் இறந்தாலும் என்னுடைய கையால் தஃபன் செய்து என்னுடைய நானே ஒரு சலாத்துல் ஜனாதா தொழு வைக்கிறேன், நானே அல்லாட்ட பரிந்துரை செய்யறேன்னாங்க. ஆஹா, இப்படி ஒரு எண்ணம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி எதை சொல்லிட்டு இருந்தேன் என்ன, அபு சல்மா, உம்மே சல்மா ரொம்ப நெருங்கிய ஒரு தம்பதிகள். புரியுதா புரியலையா? திடீர்னு அபு சல்மா இறந்துட்டாரு. ஜெய், யாரையும் கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சா அப்படின்னு வச்சு, இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மனநோயில நான் தான் சிக்கி இருக்கேன்ல. பேசி பேசி என்ன பண்றது, எப்படிலாம் பேசினா திருந்துவாங்க தெரியலையேன்னு எனக்கு மனநோய். ஏன் மனநோய் அது? ஏன்னா அந்த டாபிக்ல எதுவும் நம்ம தப்பாவும் பேசிடக்கூடாது. பேசிட்டா என்ன எடுத்துக்குவாங்க, கொஞ்சம் யோசிச்சு. ஏன் மனநோய் இதுதாங்க. பேசிட்டு பேசிட்டு யோசிச்சு அசல்ல யோசிப்பு, ஏதோ பிரச்சனையோட எனக்கு என் மீது வழக்கு தொடர்ந்து இருப்பார்களா அப்படின்ற ஒரு எண்ணம். இப்ப அபு சல்மா இறந்துட்டாங்க. ஒரு பிடிச்சவங்க இறந்துட்டா ஒரு துவா இருக்கு, தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரிஞ்ச துவாலாம் ஒண்ணுதான். எவன் இறந்தாலும் சரி, இன்னா லில்லாஹி, அறிவிப்பு செய்யும் போது ஒரு இடத்துல அறிவிப்பு செஞ்சுட்டேன் என்னன்னு, இவர் இறந்துட்டாருங்கன்னு. ஒருத்தர் புடிச்சுக்கிட்டா, துவா ஏன் ஓதல நீ? மறந்துட்டேன் விடுங்க. மறந்துட்டேன் இல்ல, உனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். மறந்துட்டேன் தெரியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிறேன்றான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தெரியாதுன்னு எப்படி போய் சொல்றது? கடைசி சொல்லிட்டு தெரியாதுடா விட்டுறான்ட்டேன். விட்டுறா என்ன, தெரியவே தெரியாதுடா, நான் இமாமே இல்லைன்னு வச்சுக்கடா போலான்ட்டேன். அந்த மாதிரி இந்த துவா போல பேர் ஒரு துவா இருக்கு, என்ன தெரியுமா? அல்லாஹும்மா அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹுல்ஃப் லனா கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு நல்ல பிரதிபலனை கொடு. அதுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது என்ன தெரியுமா அர்த்தம்? எதை நாம் தொலைத்தோமோ, யார் இறந்துட்டாங்களோ, எதை தொலைத்தோமோ அதுக்கு பதிலா நல்லதை கொடுன்னு கேட்கிற துவா அது. வஹ்லுஃப் முஜே தூஸ்ரா தே உஸ்ஸே பெஹ்தர், இதை விட சிறந்தது எனக்கு கொடுன்னு அர்த்தம். இப்போ உம்மே சல்மா கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? அபு சல்மா விட பெட்டரானது அவங்களுக்கு யாருமே கிடையாது. அப்படி வாழ்ந்தவங்க.
ஓ, நம்மளாம் அப்படி வாழானாலும் உங்களுக்கு தெரியல. சரி சரி, உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே. என்ன இருக்குது, வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே. சரி, புரிஞ்சா இல்லையா? ரெண்டாவது வாக்கியம் சொல்ல விரும்பல, அவங்க சொல்ல விரும்பல. இல்ல, இவரை விட சிறந்தது எனக்கு யாருமே கிடையாது, அல்லாஹ் தானே. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இதை கேட்பேன்னாங்க. இல்லம்மா கேளுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி சொல்லும் பொழுது வேற வழி இல்லாம நபியுடைய சுன்னத்தினால கேட்டாங்க. முடிவுரை என்ன தெரியுமா? இன்னைக்கு ரசூலுல்லாவுடைய அவங்க மனைவி அபு சல்மாவுடைய இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெட்ரா பெட்ரு இல்லையா? நமக்கு நமக்கு அந்த கலாச்சாரம்லாம் தெரியாது. நாம் ஒருவர் நமக்கு ஒருவர்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவே முடியல. உங்களுக்கு புரியுறது கஷ்டம். அந்த காலம் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? நல்ல செஹத் இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு, ஒற்றுமை இருந்துச்சு, அதே மாதிரி மார்க்கம் இருந்துச்சு. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இந்த மாதிரி மனநோயை போக்கணும்னு சொன்னா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நிறைய அதுக்கு சம்பவங்கள்லாம் இருக்குது. நேரம் முடிஞ்சிருச்சு. அந்த அந்த துவாக்களுக்கு பின்னால் பெரிய பெரிய சம்பவங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறான். இதெல்லாம் ஓதணும்னு வச்சுங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்துல ஓதுனது ஒரு இடத்துல, இது சஹாபாக்கள் ஓதுனது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இந்த மனநோயோட இருக்கக்கூடாது. ஒரு மசாயில சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு பல பேருக்கு சில சிக்கல் என்னன்னா, தனியா தொழுவும் போது 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தா அதானங்க. நான் கேட்ட பிறகு ஆமா ஆமான்னு தலையாட்டுறீங்களே. முன்கூட்டியே எந்திரிச்சு இங்க கேட்கலாம், ஜும்மால என்ன வேணா கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், மசாயில்கள் எது வேணா கேட்கலாம் ஜும்மால. இப்போ நமக்கெல்லாம் ஜும்மானா சும்மா தானே, எப்ப முடிப்பான் எப்ப போலாம், அந்த மாதிரி ஜும்மா வேணாம். நம்ம பள்ளியில ஏதாவது தெரிஞ்சுட்டு போவோம். நிறைய பேர் தொழுவும் போது தனியா 4 ரக்கா தொழுவீங்கல்ல. ஜொஹர் அசர்லாம் அப்படிதானே போயிட்டு இருக்குது பெரும்பாலும் எல்லாருக்கும். நான் ஒருத்தரை பாக்குறேன்னா அவருக்கு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் அப்படிதானே போயிட்டு இருக்குது. இது 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தா, இதுக்கு விடை என்ன? பெரும்பாலும் வருது ஒருத்தருக்கு, பெரும்பாலும் வருது. விடை என்ன? முடிச்சிடலாமா பயான? வர்றது எனக்கும் உங்களுக்குங்க. இந்த நோய் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்குது. பதிலே தெரியலையே. சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, யாருக்குங்க தெரியும்? நான் உங்களை இழிவுபடுத்தணும்னு மட்டும் நினைச்சிடாங்க தயவு செய்து. இழிவுலாம் படுத்தலைங்க, நவுசுபில்லா. என்னை விட பெரிய அறிஞர்கள் தான் இங்க. எத்தனை பேருடைய சம்பளம் லட்சத்துக்கு மேல இருக்கு தெரியுமா? அப்ப என்னை விட உயர்ந்தவங்க தானே அவங்க. டேய், உண்மைதானே அது. இங்க எத்தனையோ பேருக்கு வீடு சொந்தம், எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் சொல்றது என்னன்னா, என்னை விட பெரியவங்க தான் நீங்களாம். இழிவுலாம் படுத்தல. இதுக்கு பதில் என்ன தெரியுமா? அடிக்கடி வந்தா இதுல எது குறைவு? இதுக்காக பதில் சொல்லுங்க. அவர் சொல்றாரு 3ன்னு. வாலிபர்களே, ஓ, பாதி மயக்க தயக்கத்தை தூக்கத்துல இருக்கீங்களா என்ன? அதுக்கெல்லாம் மேல அங்க யாரு சொல்லுவாங்களான்னு தெரியல. சவுண்டு மட்டும் போகும். அங்க இருக்கிறவங்களை குறை சொல்ல வெளிச்சிட போறாங்க. அப்புறம் அது வேற வம்பாயிர போகுது. வம்பாயிரத்துல நாளைக்கு நீங்க தான் வந்து நிக்கணும். புரியுதா புரியலீங்களா? 3ல 4ல சந்தேகம், 2 3ல சந்தேகம். அப்ப எது குறைவு? அடிக்கடி வருது இந்த நோய் அவனுக்கு. எது குறைவோ அது அமல் செய்யுங்க. இதான் சட்டம். 3 நினைச்சு அமல் செய்யறாரு, 4 இருந்தாலும் பரவாயில்ல. 5 ரக்காத் ஆயிரும். முடிக்கும் பொழுது 1 ரக்காத் எக்ஸ்ட்ரா ஆயிட்டோம், தவறில்லை. இது சிலருக்கு எப்பொழுதாவது வருது. எப்படி? எப்பொழுதாவது பாதிப்பு வருது, இந்த கோமா ஸ்டேஜ். அவருக்கு அவருக்கு இது சட்டம் கிடையாது. அவருக்கு என்னன்னா, தொழுகையை விட்டுட்டு மறுபடியும் புதுசா தொழுவு. ஏன்னா எப்பொழுதான் வருது. எப்பவுமே வரவனுக்கு இது கொடுத்தா என்ன வருது? வாழ்க்கை முழுக்க ஒரு 4 ரக்காத் முடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆரம்பிச்சிருப்பான், வந்துருச்சு, விட்டுட்டேன். ஆரம்பிச்சிருப்பான், வந்துருச்சு, விட்டுட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் 4 ரக்காத் தனியா தொழுவ முடியல. என்ன செய்யறதே தெரியல. போய் அட்மிட் ஆயிடு போ. வேற என்ன பண்றது? இந்த பக்கம் போனா கீழ்பாக்கம், அந்த பக்கம் போனா பாகாயம், வேலூர் பக்கம். வேற என்ன பண்றது? புரிஞ்சுங்களா? வாக்குறுதல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்ற தொழுதுகளெல்லாம் 5 நிமிடம்.